ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தானியா பாப்பாவோட 5th பர்த்டே செலிப்ரேஷன் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா பர்த்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 5 வந்து வணிகர் தினம்ன்றதுனால எல்லா ஷாப்புமே லீவுங்க. ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து ஷாப்பே வந்து கொஞ்சம் ஷாப்பை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஷாப் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஈவினிங் மேலே தான் மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எவ்ரி பர்த்டேக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கேஎஃப்சியில் தாங்க வந்து கேக் வாங்குவோம். நான் முன்னாடியே வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஷாப் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நேற்றே வந்து நான் கால் பண்ணேன், May 4 நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஷாப் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கேக் ஆர்டர் கொடுக்குறோம். கேக்கோட டிசைன், அவங்க போடுற காஸ்டியூம், தீம்ஸ் எல்லாமே வந்து தானியாவோட செலெக்ஷன் தான். ஸோ நாங்கள் வந்து எதுவுமே எங்கள் செலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து மேடமோட செலெக்ஷன் தான். 5th பர்த்டே வந்ததுனால லாஸ்ட் இயர் கூட வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியலைங்க. பட் ஆனால் இந்த பர்த்டேக்கு வந்து எல்லாமே வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க போட்டிருக்க தீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஸோ கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. லன்ச் டைமே வந்துடுச்சுங்க. இன்னும் மார்னிங் வந்து நாங்கள் பெருசாக எதுவுமே சாப்பிடல, பாப்பாவுக்கு பிடிச்சதுனால பூரி மட்டும் தான் சாப்பிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து இந்த சங்கீதா வெஜ்ஜு ஹோட்டல் தாங்க வந்தோம். ஏன்னா வந்து ஈவினிங் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். ஸோ பாப்பாவோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ள் ஹேருங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். மெயினாக வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணவே முடியாது. பட் தாயிரா பாப்பாவுக்கு வந்து அந்தளவுக்கு கேர்ள் ஹேர் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தானியா பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ கேர்ள் ஹேரு. உங்கள் பேபிக்கும் வந்து இது மாதிரி கேர்ள் ஹேர் இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து மெயின்டைன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் வரும்போது வந்து தாயிரா பாப்பாவுக்கு வந்து கவலையே இருக்காதுங்க. ஏன்னா வந்து கம்பல்சரி வந்து நாங்கள் கர்ட் ரைஸ் தான் வாங்குவோம். ஸோ அதை தவிர்த்து வந்து தாயிரா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், கர்ட் ரைஸ் மட்டும்தான். ஸோ அவங்களுமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு சம்மத்தான் சாப்பிட்டாங்க. நான் பேபி சிட்டர் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து பேபி சிட்டர் இல்லை. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாப்பாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. டேரெக்டாக வீடு தாங்க. ஏன்னா வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் டெக்கரேஷன் தான், பட் ஆனால் அது நாங்கள் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து தாயிரா பாப்பாவை தூங்க வைக்கணுங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் தான் எங்களால் வேலையே பண்ண முடியும். பாப்பாவுக்கும் தூக்கம் வந்துடுச்சு, ஏன்னா வந்து மார்னிங் தூங்கவே இல்லை அவங்க. பாப்பாவோட வந்து அவுட்ஃபிட் இது தாங்க. ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பாப்பாவோட அவுட்ஃபிட், இந்த தீம் எல்லாமே வந்து நம்ம தானியா பாப்பா அவங்களே வந்து அவங்க 5th பர்த்டேக்கு வந்து செலெக்ஷன் பண்ணது. ஸோ எனக்கு வந்து இப்படி தான் ட்ரெஸ்ஸு வேணும், கேக்கு வந்து எனக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லிட்டு, யூனிக்கான தீம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே தான் எல்லாமே வந்து சூஸ் பண்ணாங்க. எங்கள் செலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து ஃப்ராக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணோம். பட் ஆனால் பாப்பாவுக்கு வந்து இந்த பேட்டர்ன் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் விலாக்லேயே பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், வந்து மோஸ்ட்லி வந்து பாப்பா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தானியா வந்து ரொம்பவே இப்போ ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்துட்டாங்க பாப்பாவை பார்க்குறதுக்காக. நம்ம தானியா பாப்பா செலக்ட் பண்ண அவுட்ஃபிட் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தாயிரா பாப்பாவும் வந்து க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிள் ஃப்ராக்ஸ் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவங்க மெயினாக வந்து தாயிரா பாப்பா வந்து அந்த பலூன்லேயே தான் இருந்தாங்க. ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்கல, பலூன்லேயே பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் கோவிலுக்கு போகாததுனால ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் தான் கும்பாபிஷேகம் பண்ண கோவில். ஸோ கும்பாபிஷேகத்துக்கு வந்து எங்களால் போக முடியல. அதனால் வந்து தானியா பர்த்டேக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே வந்தோம். பட் லேட்டாக வந்ததுனால வந்து கோவில் வந்து மூடி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஈவினிங் போயிடலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கியாச்சுங்க. தானியா பாப்பா ரொம்பவே அழகாக இருந்தாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எங்கள் மச்சனோட ஒய்ஃப் தான். ஸோ என்னோடய ஓரவத்தி. ஸோ அவங்களோட 2 பசங்க. ஸோ எல்லா பர்த்டேக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமியார் வீடும் எங்கள் அம்மா வீடும் வந்துடுவாங்க. பட் ஆனால் இந்த பர்த்டேக்கு மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சிச்சுவேஷன் அது மாதிரி ஆயிடுச்சு, வர முடியாத சிச்சுவேஷனில் அவங்க வந்து லாக் ஆகிட்டாங்க. இல்லைனா கண்டிப்பாக அவங்க வந்திருப்பாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங் மட்டும் கிடைக்காதது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வருத்தமாகவே இருந்ததுங்க. ஏன்னா வந்து எவ்ரி பர்த்டேக்கு வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ
இந்த பர்த்டேக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது மட்டும்தான். பட் ஓகே, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹாப்பியாகவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ சாமி கும்பிட்டு தாயிரா பாப்பாவும் விழுந்து கும்பிட்றாங்க பாருங்கள். அங்கேருந்து பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். வினோத்துமே வந்து கேக் வாங்க போயிட்டாரு. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் நடந்தே தான் வந்தோம். ஸோ வினோத் மட்டும் கிளம்பிட்டாங்க கேக் வாங்குறதுக்கு. நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து வினோத்மே வந்துடுவாங்க. ஸோ தானியா பாப்பா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் கேக் கட்டிங் மூமெண்ட் வந்துடுச்சுங்க. இதுதான் பாப்பாவோட அவங்க செலக்ட் பண்ண 5th பர்த்டே கேக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தானியா பாப்பா வந்து ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க கிஃப்ட் ஓப்பனிங்கில். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த அவுட்ஃபிட் வந்து பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து எங்கள் மச்சரோட ஒய்ஃப் எடுத்துகிட்டு வந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் தாங்க போகிறோம். ஸோ பாப்பா நிற்கிற போஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறான்னு பாருங்கள். ஸோ தாயரா பாப்பா அதை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. பேக் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரியலங்க. நாங்கள் வந்து லிட்டில் இண்டியான்ற இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருந்தோம். இங்கே வந்து நாங்கள் ரெகுலராக வர்றது தாங்க. ரொம்பவே வந்து ஃபுட் எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. தானியா பர்த்டேக்கு வந்து அவங்களோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். எல்லா குட்டீஸுமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் தாயரா பாப்பாவுக்கு வந்து லைட்டாக வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் வந்து அழறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வந்து எல்லாத்தையும் அடம் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்பயே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு பசி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இட்லி தாங்க ஆர்டர் பண்ணோம். ஸோ இட்லி கொஞ்சம் வந்து ஊட்டினதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ஸோ இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு நான் பாப்பாவுக்கு வந்து வெறும் சாம்பார் மட்டும் தொட்டு கொடுத்துருந்தேன் நான். ஸோ தாயரா பாப்பா வந்து நாங்கள் வெளியில் கூப்பிட்டு வந்தாலுமே மோஸ்ட்லி வந்து இட்லி சப்பாத்தி கர்ட் ரைஸ் அப்படி தாங்க கொடுப்போம். அது தவிர வேறு எந்த ஸ்பைஸியும் மசாலா ஐட்டம்ஸும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ இது இருக்கிற ஹோட்டல் தான் நாங்கள் போவோம். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட ஃபுட்டு இங்கே இருக்கா அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த ஹோட்டல் போவோம். இல்லைன்னா நாங்கள் போகவே மாட்டோங்க. ஸோ அப்படி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் இப்போ அரை இட்லி சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க நிறைய க்ரௌடு பார்த்ததுனால பாப்பா வந்து விளையாடுற மூட் ஆகிட்டுங்க. அடங்க மாட்டேன்ட்டா கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பித்தாங்க.
எல்லாருமே வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இங்கேருந்து கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 10:45 to 11 தான். ஸோ எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக வந்து இந்த குட்டீஸில் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தானியா பர்த்டே வந்து பீஸ்ஃபுல்லாகவும் போச்சு, ரொம்பவே ஹாப்பியாகவும் போச்சு. ஸோ தாயரா பாப்பா தான் கொஞ்சம் வந்து இதுவாகிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க தூங்குற டைம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் வரைக்கும் பாப்பா தூங்காமல் இருக்க மாட்டாங்க. 10:45 to 11 ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பும் போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ வீட்டுக்கு வந்து தாயரா பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்து மில்க் கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தானியா பாப்பாவுக்கு வந்து எவ்ரி பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து தானியாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அது வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். பட் அதே டைம் வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம். பட் இது பிரிக்கும் போது அவங்களுக்கு என்ன கிஃப்ட்னே தெரியாதுங்க. பட் ஆனால் இவங்க வந்து இந்த கிஃப்ட்டை வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டே இருக்காங்க. நாங்கள் தான் வந்து பர்த்டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே பர்த்டேக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்பவே ஹாப்பிங்க தானியா பாப்பா இதை பிரிக்கும் போது. எவ்ரி பர்த்டேக்கு வந்து நான் இது மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். லாஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து தேர்டு ஃபோர்த் 3 பர்த்டேக்குமே வந்து அவங்க ஓப்பன் பண்ணுற வீடியோ என்கிட்ட இருக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க இந்த கிஃப்ட்டை பார்த்தா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ என்ன கிஃப்ட்டுன்ட்டு அந்த கிஃப்ட்டை வச்சு தானியா பாப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அவன் ஃபேஸை பாருங்கள். ஆமாங்க, இது வந்து அவள் ரொம்ப நாளாக கேட்டால் வந்து ஸ்விம்மிங் பூல் தான். அவனோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து கேட்டுகிட்டே இருப்பாள் வந்து வீடியோஸை பார்த்து வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் பாப்பா வந்து இதை கேட்டே இருப்பாள். பட் ஆனால் நாங்கள் தான் வந்து பர்த்டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பாப்பாவுக்கு கொடுத்து ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ எல்லா கிஃப்ட்டுமே விட தானியா பாப்பாவுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே வந்து ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது பிரித்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து சூஸ் பண்ண கலர் வந்து பிங்க்கு தான். இது வந்து நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோங்க. இதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 2800 சம்திங் தாங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. 10 இயர் வரைக்குமே வந்து இது யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வாங்கினோம். ரொம்பவே ஹாப்பிங்க. பாப்பா வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த கிஃப்ட் நாங்கள் கொடுத்தது. இதோட வீடியோ வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து அப்கமிங் விலாகில் வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அட் லாஸ்ட் வந்து தானியா பாப்பா வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க பர்த்டேவே ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ அதை பிரித்து பார்க்காம தானியாவுக்கு வந்து தூக்கமே வராதுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறதுக்கு. இது கூடவே வந்து ஏர் பம்ப்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஒர்த்து தாங்க இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ நீங்கள் வேணும், நீங்கள் லிங்க் கொடுக்குற நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எங்கள் பேபி ரொம்பவே ஹாப்பி. இது மட்டும் இல்லைங்க, நிறைய ப்ரைஸ்லாம் வந்துருந்தது. பாப்பா வந்து அது எல்லாமே 1 by 1 வந்து பிரித்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ தானியா பர்த்டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சுங்க. ஹாப்பி எண்டிங்காக இருந்தது. நாங்கள் தூங்குகிற டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்பவே லேட்டு தான் இன்றைக்கி. தாயரா பாப்பாவும் முடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு லேட் ஆனதில்லை. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஸோ நாங்கள் வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே வந்துருந்தாங்க. ஸோ அவங்களாம் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்ததுமே வந்து இந்த கிஃப்ட்டு எப்போவுமே வந்து இந்த கிஃப்ட் ஓப்பனிங் இல்லாமல் வந்து நாங்கள் தூங்கவே மாட்டோம் பர்த்டே அன்றைக்கி. ஸோ அதே மாதிரி வந்து பாப்பாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி, ஏன்னா வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து தெரியுதுங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்மளோட சஜஷன் வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க. உங்கள் பேபிஸும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த விலாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், டெய்லி ரொட்டீன் விலாக்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேண்டுறவங்க பாப்பாவோட பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட கனெக்டில் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல். Bye. See you next video.